ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, கர்த்தருடைய நாள். நம்முடைய ஆண்டவர் மரித்து திரும்ப எழுந்த உயிர்த்தெழுதலின் நாள் இது. எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்! உண்மையிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆகையினாலே ஒவ்வொரு ஞாயிறும் அவருடைய ஆலயத்துக்குள் செல்வது, என்னுடைய தேவன் அவர் ஜீவனுள்ளவர் என்று, அவர் சிங்காசனத்திலே வீற்றிருந்து கோடிக்கணக்கான தூதர்களால் ஆராதிக்கப்படுகிறவர் என்று, இவ்வுலகத்திலே அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசையோடு ஆலயத்துக்கு செல்வோம். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர் என்று, அவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் என்று உம்மை துதித்து பாடுவதற்கும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கவும், அற்புத ஆச்சரிய காரியங்களை பார்க்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆலயத்திற்கு செல்வோம். ஆலயத்துக்கு ஏன் செல்கின்றோம்? இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் சொல்லி உபதேசித்தது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு என்று அது சொல்லப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு விசுவாசிகள் மாத்திரமே போக வேண்டுமா? நம்மோடு கூட அந்நிய ஜனங்களையும் ஆண்டவரை அறியாதவர்களையும் கூட கூட்டி செல்ல வேண்டுமா? எந்த தேவ ஊழியராவது நீங்க மட்டும் வாங்க, புதியவர்களை நீங்க கூட்டிக் கொண்டு வராதீங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க பாருங்க. எல்லாருமே கூட கூட்டிக் கொண்டு வாங்க என்றுதான் சொல்லுவாங்க. ஆமாங்க, எல்லா ஜனத்தாருக்கும் ஜெப வீடா இருக்கும். இங்க அந்நிய ஜனங்கள் என்று ஒரு இடத்துல இருக்கு, மற்ற இடத்துல எல்லா ஜனங்களுக்கும். அவங்க அந்நிய ஜனத்தாரா இருக்கட்டும், சொந்த ஜனத்தாரா இருக்கட்டும், அவங்க ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எபிரேயன் என்று, ரோமன் என்று, கிரீக் என்று வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு எல்லா ஜாதியாரையும், எல்லா வம்சத்தாரையும், எல்லா பாஷைக்காரரையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருப்பதால், உலகளாவிய சபையாக உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிற ஜனங்களும், அநேக கோத்திரத்தார்கள், அநேக தேசத்தார்கள் இயேசுவே ரட்சகர் என்று, அவர் ஆராதனைக்கு பாத்திரர் என்று இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க எப்பயாவது அபுதாபி சென்றிருந்தால், அங்கே ஒரு தனித்துவமான நியூ ஜெருசலேம் என்கிற ஒரு விசேஷமான இடம் இருக்கிறது. அங்க யாரும் அந்த தேசத்தில் இருக்கிறவங்க ஆராதனைகள் நடத்த வேண்டும் என்றாலும் அங்கத்தான் போகணும். அங்க அநேக ரூம்ஸ் இருக்கும், ஹால்ஸ் இருக்கும். ஒரு பாஷைக்கு பிறகு இன்னொரு பாஷை என்று, ஒரு ஜனத்தாருக்கு பிறகு இன்னொரு ஜனத்தார். அங்க ஒரு முறை நாங்க தெலுங்கு மீட்டிங்காக சென்றிருந்த போது, தெலுங்கு மீட்டிங் பிறகு தமிழ் காங்கிரிகேஷன் ரெடியா இருக்கிறாங்க. இன்னொரு விங்ல நேபாளிஸ், இன்னொரு விங்ல ஜாப்பனீஸ், இன்னொரு விங்ல சைனீஸ், இன்னொரு விங்கில பாகிஸ்தானிஸ் அண்ட் ஆப்கானிஸ்தானிஸ். ஐயோ, எத்தனை மொழிகள், எத்தனை ஜாதிகள்! இங்கிலீஷ்காரங்க, பிரிட்டிஷர்ஸ் கூட, ஜெர்மன்ஸ் என்றால் அந்தந்த ரூம்ல அவங்க மொழியில ஆராதனை நடந்து கொண்டிருந்தா, எல்லாரும் முடிந்து வெளியே வரும்போது அது இப்படிதான் இருக்குமோ என்னமோ பரலோகம் என்று நினைத்தேன். ஆமாங்க, நம் ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தால், தம்முடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தினார். உலக பாவங்களை சுமந்து செல்லும் தேவாட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து என்ன செய்தார்னு பாருங்க. 5வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு உம்முடைய ரத்தத்தினாலே சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், எல்லா ஜனங்களிலும், எல்லா ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர்.
நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். உண்மையிலேயே நம்ம தமிழ் மாநிலங்கள்ல கூட எல்லா கோத்திரத்தாரும் எல்லா ஜாதிக்காரரும் இயேசுவே ரட்சகர் என்று உணரும் போது அவங்க ஆலயத்துக்கு வந்து ஜாதி குல மத பிரிவுகள் இல்லாம அவங்க இயேசுவை ஆராதிப்பதை நம்ம பார்க்கின்றோம். அவரை ஆராதிக்க எல்லா ஜாதிக்காரரும் எல்லா வம்சத்தாரும் எல்லா ஜனங்களும் ஓரிடத்துல கூடும்படி ஆலயங்களுக்கு செல்கின்றோம். ஆலயத்திலே ஆண்டவரை நாம ஆராதிக்கின்றோம், ஜெபம் செய்கின்றோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கும் என்று எழுதியிருக்கவில்லையா? நாம சென்று தேவனை அறியாதவர்களுக்காக ஜெபிக்கிற இடமாகவும் அது இருக்கிறது. விசுவாசிகள் ஆகியவர்கள் அங்கே கூடி வரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். நான் ஒருவன் தனியா ஜெபிக்கிறேன், என் குடும்ப ஜெபத்துல ஜெபிக்கிறோம் என்றால் அது நமக்கு மட்டுமென்று இருக்கும். ஆலயத்துக்குள்ள போகும்போது இன்னும் விசால இருதயத்தோடு அநேகருக்காக அநேக விதமான பாடுகளில் இருக்கிற வேதனைகளிலே கஷ்டங்கள்ல இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பம் செய்ய வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார் பாருங்க. ஒரு முறை எடுத்துக்கொள்ளுங்க. தீமோத்தேயுவுக்கு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 1 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நாம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசம் விருத்தி அடைந்தாதானங்க நாமும் கூட ஆசீர்வதிக்கப்படுவோம். தேசத்துல சமாதானம் இருந்தாதானே நமக்குள்ள சமாதானம் இருக்கும். தேசம் விருத்தி அடைந்தால் தானே நம்ம கூட அதை அனுபவிக்க முடியும். அதிகாரிகள் சரியா ஆளுகை செய்தால் தானங்க தேசத்துல ஒழுக்கம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், நியாயம் இருக்கும், நீதி இருக்கும். ஆகவே நம்ம எல்லா ஜனங்களுக்காகவும் மிக முக்கியமா அதிகாரிகளுக்காகவும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவது நம்முடைய பாடலை நம்ம பாடிக்கொண்டு நம்முடைய ஜெபத்தை நம்ம செய்து விட்டு வருவதற்கு மாத்திரமே அல்ல, மிகவும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது எல்லா அதிகாரமும் கூட மேலிருந்து வருகின்றபடினாலே அதிகாரிகள் எல்லாம் தேவனுடைய அதிகாரத்துக்குள் இருக்கும்படிக்கு நாம ஜெபிக்க வேண்டியது இருக்கு. எஸ்தர் ஜெபித்த போது யூதர்கள் அனைவரும் உபவாசம் இருந்து ஜெபித்த போது தேசத்திலே சட்டங்களே புதிதாய் கொடுக்கப்பட்டது. ராஜாவின் இருதயம் திருப்பப்பட்டது. ஆமாங்க, நாம ஜெபித்தால் உலகம் முழுவதிலும் அமைதி நிலைநாட்டப்படுங்க. நிம்மதியை கொடுக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம ஜெபிப்பதற்கு ஆலயத்துக்கு போகணும். விசுவாசிகள் எல்லாம் ஒரு மனமாய் சேர்ந்து ஆதி சபையில எல்லா விசுவாசிகளும் ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு ஜெபித்த போது அற்புதங்கள் நடந்தது. அநேக வியாதியஸ்தர் குணமானார்கள். அற்புத காரியங்கள் நடந்தது. இன்னும் அதிக வல்லமையோட ஊழியர்கள் பிரசங்கிக்க முடிந்தது. சாத்தானின் ராஜ்யம் காலியாவதும் தேவனுடைய ராஜ்யம் நிரம்புவதையும் நாம அங்கே பார்க்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவங்க ஒவ்வொரு நாளும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆலயங்கள்ல நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்கு? ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிப்பதற்கு, அவரிடத்தில் செபிப்பதற்கு, அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய இருதயத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ள நம்ம தேவாலயத்துக்கு போக வேண்டும். நீங்க கிளம்பிட்டீங்களா? ஒரு சிலருக்கு காலையிலேயே ஆராதனை இருக்கு, சிலருக்கு மதியம் இருக்கு, ஒரு சிலருக்கு சபைகளே இல்லை. வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய தமிழர் சிலருக்கு அவங்க இருக்கும் இடங்களில் ஆலயங்களே இல்லைன்னு சொல்லுகிறாங்க.
சில ஆலயங்கள் இருந்தாலும் அந்த மொழி எங்களுக்கு சரியா புரியவில்லை என்று சொல்லுகிறதுனால நாங்க இந்த அனுதின தியானத்தையும் மற்றும் கல்வாரி சபையிலிருந்து கொடுக்கிற லைவையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல நீங்க உங்களுடைய ஆலயங்களுக்கு போகணும். ஆலயத்திலே மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் ஜெபிக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். இருவர் மூவர் ஒருமனப்பட்டு பூமியிலே ஜெபித்து எதை கட்டுவீர்களோ பரலோகத்திலும் கட்டப்படும், நீங்கள் கட்டவிழ்ப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆகவே நம்ம ஆலயத்துக்கு சென்று ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். சபை ஜெபிக்க வேண்டும். பேதுரு சிறைச்சாலையில வைக்கப்பட்ட போது சபை மிகுந்த ஆவலோடு ஜெபித்த போது எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது பாருங்க. சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டது. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. சங்கிலிகள் உடைந்தது. 3 காவல்களை தாண்டி அந்த கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு எங்கே அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அங்கே பேதுரு வருவது ஜெபத்தினாலது சாத்தியமானது. எத்தனையோ பேர் இன்றைக்கு கட்டப்பட்டு இருக்கிறாங்க. தேவ ஊழியர்கள் கட்டப்படுகிறாங்க. தேவனுடைய சுவிசேஷம் தடை செய்யப்படுவதனால விசுவாசிகள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பிசாசின் கையில நசுங்கி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று ஒரே சத்தத்தோடு ஒரே இருதயத்தோடு நாம ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குங்க. தேசத்திலே பஞ்சம் வரும்போது, தேசத்திலே யுத்தங்கள் வரும்போது, உபத்திரவம் வரும்போது, இப்ப பாருங்க பயங்கரமான வைரஸஸ், கொரோனா வைரஸ் அப்போ வந்ததென்றால் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. இப்பவும் அநேக இடங்கள்ல பலவிதமான வைரல் ஃபீவர்ஸ், பலவிதமான ஜுரங்களால அநேகர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களை, உங்களில் யாராவது வியாதியஸ்தரானால் சபை மூப்பரை வரவழைத்து ஜெபிக்க சொன்னார். வியாதியஸ்தருக்காக நம்ம தேவ சமூகத்திலே ஒரு மனதோடு ஜெபித்தால் அற்புதமான காரியங்கள் நடக்குங்க. ஆலயத்திலே சந்தோஷம் இருக்கிறது, மன திருப்தி இருக்கு, வெற்றி இருக்கிறது, ஜெபத்துக்கு பதில்கள் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு போவது நம்மோடு கூட நம்முடைய சிநேகிதர்களையும் உறவினரையும் கூட கூட்டிக் கொண்டு போகணும். முன்பு எப்பொழுதும் கேட்டிராத இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு நம்மை விட அதிகமா அவங்க ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறாங்க. வாழ்க்கையில வெறுத்து போய் உண்மையான கடவுளுக்காக, சத்திய வழிக்காக தேடுகிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சத்திய தேவனாகி ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க செய்தால் ஒரு ஆத்மாவை, ஒரு பாவியை தவறான வழியிலிருந்து திருப்புகிறவன் நரகத்திலிருந்து ஒருவனை, ஒரு மனிதனை தப்புவிக்கிறவனுக்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது. சபை ஆத்மாக்களை சம்பாதிப்பதில் முன்னுக்கு செல்ல ஜெபத்திலே நிலைத்திருந்து முழங்கால் போட்டு மன்றாட வேண்டும். புறப்படுவோம். தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று ஜெபம் செய்வோம். ஆராதனைக்கு முன்பும் ஆராதனைக்கு பிறகும் கூட சகோதரர்களாய் சகோதரிகளாய் டீமாக சேர்ந்து ஜெபித்து பாருங்க, அற்புதங்களை பார்க்க முடியும். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஆலயத்துக்குள்ளே போய் வந்து விடுகிறவர்களா இல்லாமல், சிலுவை போட்டுக் கொண்டு வந்து விடுகிறவர்களா இல்லாமல், உமக்கு முன்பாக பணிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, அழிந்து போகிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வதற்கு, உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு பிசாசின் காரியங்களை கட்டுவதற்கு பரிசுத்த ஆவியின் கிரியைகள் ஒவ்வொரு இடத்திலும் கூட ஆவியின் அக்கினி பற்றி கொள்ளும்படிக்கு, ஜெபம் செய்யும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை, பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு 8939801234 நம்பருக்கு நீங்க உடனே தெரியப்படுத்துங்க. நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதே போல் இன்றைக்கு கல்வாரி சபையில் தமிழ் ஆராதனை லைவ் உங்களுக்கு இதே யூடியூப் சேனல்ல நாங்க லைவ் கொடுக்கிறோம். பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. நாளைக்கு அனுதின தியானத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.
பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16 அன்று மதியம் 2 வரை, மாலை 6 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2 வரை, மாலை 6 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.